கர்த்தருக்கு சோஸ்திரம். இன்றைய புதையல் நிகழ்ச்சி உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய புதையல் நிகழ்ச்சியின் தலைப்பு தர்மம். நமது ஆண்டவராய் இயேசு அவருடைய மலைப்பிரசங்கத்தில் அருமையாக சொல்லியிருக்கிறாரு. நீயோ தர்மம் செய்யும் போது அப்படின்ற பொருள் என்ன? தர்மம் செய்யணும்னு அர்த்தம். இந்த தர்மம் செய்யும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, வெளியே தெரியக்கூடாது, அந்தரங்கமாக இருக்கணும். அதாவது அவர் அருமையாக ஒரு வார்த்தையில் சொல்கிறாரு, உன் வலதுகை செய்கிறதை இடதுகை தெரியக்கூடாது, அவ்வளவு ரகசியமாக இருக்கட்டும். அப்படி நீ தர்மம் செய்யும்போது உனக்கு ஆண்டவர் பன்மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார். அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் தர்மம் செய்யணும்னு நினைக்கணும். நீங்கள் தர்மம் செய்தால் நீங்கள் மேன்மை அடைவீங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதனால் இன்று இப்போ சமீபத்தில் ரத்தன் டாட்டாங்கிற ஒரு பெரிய மனிதரை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவருக்கு காலம் சென்று போனார். ஆனால் அவருடைய காலத்தில் டாட்டா கம்பெனியில் அவர் தலைவராக இருக்கும்போது அவர் அநேக நன்மை செய்திருக்கிறார். வரலாறு சொல்லுது, அநேகத்துக்கு ஏழைகள் கொடுத்துருக்கிறார். அவர் இறக்கும்போதும் கூட அவர் வயலில் அவருடைய சமையல்கார ஏழைக்கு நிறைய சொத்தை ஒதுக்கி கொடுத்துருக்காரு. அவர் அப்படி தர்மம் செய்யனால அந்த கம்பெனி குறைஞ்சி போகலை. இன்றைக்கி டாட்டா கம்பெனின்னு சொன்னால் அது பேர் பெற்று விளங்குது. அந்த டாட்டா பொருட்கள்லாம் உங்களுக்கு தெரியும், அது தனி மதிப்பு உண்டு. இந்த ரத்தன் டாட்டா காலத்தில் அந்த கம்பெனி மிக மிக உயர்ந்திருந்து. அது காரணம் அவர் தர்மம் செய்வார். அதனால் நாமும் உயரணும், நம்ம பிள்ளைகளும் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நீங்கள் ஒவ்வொருவரும் தர்மம் செய்யுங்க. தர்மம் தலை காக்கும். அதனால் ஒவ்வொருவரும் தர்மம் செய்யணும். முதல்ல நினைங்க, ஏழை ஏழைக்கு கொடுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஜெபம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் உங்களுடைய மலைப்பிரசங்கத்தில் அருமையாக சொல்லியிருக்கு. நீயோ தர்மம் செய்யும்போது உன் வலதுகை செய்கிறது இடதுகையை அறியாதிருப்பதனுடைய பொருள் நாங்களை புரிந்து நாங்கள் யாருக்கு கொடுத்தாலும் அது வெளியே சொல்லாமல் உமக்கு மாத்திரம் தெரிய இருந்தால் அதனால் பல நன்மைகள் உண்டு. ஆகினால் நாங்கள் ஒவ்வொருவரும் ஏழைகளுக்கு தர்மம் கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.